பாய் பாய் கோவா. எப்போ மீட் பண்ண தெரியாது கோவா. பாய் பண்ணுறாங்க. அது மார்னிங் டைமில் எப்படி சூப்பராக இருக்குது. கபுன்னா தட்டிக்கு மக்களே சரக்கு ஏற்றின வந்து வண்டி பழகுது. சாராய வண்டி அடா 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 மக்களே. உங்கள் வியூ பாயிண்ட் பார்த்தேன், சும்மா அல்டிமேட்டாக இருக்குதுங்க. தயவு செய்து சொல்கிறேன், பட்டர்ஃப்ளை பீச்சுக்குள்ள யாரும் போகாதீங்க. ஓகே, ஆறாம் ஐவேல் போய் டைவில் வாங்க. அப்படின்னா வேணும்னு போகிறவங்க போங்க. ஒரு கப்புள்ஸ் தான், அதுவும் இல்லாமல் 100 ரூபா பார்க்கிங். அது ப்ரைவேட் பீச்சா? எப்போ ஒரு கப்புள்ஸ் தான் வராங்க மக்களே. அவ்வளோ தூரம் உள்ளே போய் ஆஃப் ரோடு, மண், பைக்கு, ஹெல்மெட்டு, அப்புறமேட்டு என்னது ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே ரெட் கலர் ஆகிடுச்சு. அதுவும் மழை காலத்தில் போனால் முடிஞ்சு போச்சு சோழி, அவ்வளோதான். இன்னும் கார் வர 31 கிலோமீட்டர். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டலில் சாப்பிட அப்படியே கிளம்பிட்டு தான். போகும்போது சாப்பிட்டோம் அதே ஹோட்டலில், இப்போ ரிட்டன் போகும்போது சாப்பிட்றோம். நாங்கள் போகும்போது இங்கே தான் சாப்பிட்டோம், அதே மாதிரி ரிட்டன் போகும்போது அங்கேயே சாப்பிட்றோம். வாட்டியா கோஇன்சிடென்ட். சும்மா மேப் போட்டு பார்த்தோம், கரெக்டாக பார்த்தா 4 கிலோமீட்டரில் இருக்கிறோம். வா அடிச்சதுல ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் சாப்பிட்டு போகலான்னு. அதாவது சீக்ரெட் ஹில்னு ஒரு இடம் போனோம், அந்த இடத்துல வந்து இங்கே திருப்பி இங்கே சாப்பிட்டு வந்திருக்கோம். வாட்டியா கோஇன்சிடென்ட். ஊ ஊ ஆ ஊ ஊ ஆ ஊ ஊ ஊ ஊ. A few moments later. அவ்வளோதான் மக்களே, கோவா பார்ட் 2 ஆக போகுது. இதுக்கப்புறம் கோவாவோட வைப் முடிய போகுது நம்மளுது. இதுக்கப்புறம் கர்நாடகா வைப் தான். ஓஹோ ஓஹோ, நான் ரோட் டபுளாக பிரியுதா? ஓகே, முடிஞ்சு போச்சு. முன்னாடி செக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் பார்டரில். நாம் எந்த சரக்கும் வச்சிடல, பார்த்துக்கலாம். பாய் பாய் கோவா. பாய் பாய் அகைன். எப்போ மீட் பண்ண தெரியாது கோவா. காய் சுட்டி கோவா பாய் சொல்லிடு. ஓகே கோவா, பாய் பாய். கோவா 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 கோவா. சும்மா 2 நைட்டு ஒரு டே தான் இருந்தோம். சும்மா ஜாலியாக போய் வைப் பண்ணிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். நிறைய இருக்குது கோவாவுக்கு. இவ்வளோ போன இது மாதிரி வேணாம் கோவா என்ஜாய் பண்ணுறதுக்கு. எல்லா வீட்டுக்கு போவோம். பட்ஜெட் எகுறுது அப்படியே. செக் பண்ணுறாங்க. ಇಲ್ಲ ರೈಡರ್ಸ್ ಏನು ಕುಡಿಯಲ್ಲ ನಾವಲ್ಲ. ಬ್ಯಾಡ್ ಹ್ಯಾಬಿಟ್ಸ್ ಇಲ್ಲ. ಬಟ್ಟೆ ಬೆಂಗಳೂರು. பாட்டில் எதனா வச்சுன்னுக்கிறியான்னு செக் பண்ணுறாங்க. அவ்வளோதான். பேட் ஹேபிட்ஸ் எதுன்னு சொன்னேன், செக் பண்ணாங்க, விட்டுட்டாங்க, அவ்வளோதான். நோ ப்ராப்ளம். அவ்வளோதான் காய்ஸ். திஸ் இஸ் ஏ கர்நாடகா பார்டர். கோவா பார்டர் இஸ் அண்ட் கர்நாடகா பார்டர் இஸ் ஸ்டார்ட். அவங்க கடமை செக் பண்ணுறாங்க, என்ன எடுத்து போகிறாங்கன்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னால் விட்டுட்டாங்க, அவ்வளோதான். மக்களே, இது ஒரு பெரிய கோஸ்டல் ரோட்டில் இருக்கிற ஒரு பெரிய பீச். போகும்போது பார்த்தோம், ரிட்டர்ன் போகும்போதும் பார்க்கலாம். என்னமோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தெரில. சூப்பராக இருக்காங்க அந்த பிரிட்ஜும், மஸ்ட்டாக பண்ணிக்கிறாங்க. கடலை சார்ந்த ஒரு பிரிட்ஜ். பிரிட்ஜு இன்னொன்று புதுசாக போட்டுனுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடா கடல் பாருங்கள், என்னம்மா தெரியுது. அடாவா
சூப்பராக இருக்குதுப்பா. அடா அப்பா, கடலை பார்க்குறது ஒரு தனி சுகம், அவ்வளோ அழகு. இங்கே ஒரு பெரிய கடல் நிற்குது. இந்த கடல் பழகுதுங்க. என்ன சேஃப்டியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க இதில். அப்பா ரைட்டில் போவோம், லெஃப்ட்டில் போனால் கஷ்டம், கொஞ்சம் உள்ளே போகலாம். பெரிய கடல். இதுதான் காரவார் பிரிட்ஜ். ட்ரெயினும் கடல் மேலே நிற்கிற மாதிரி போட்டெல்லாம் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல. ஓ நைஸ். The next day. குட் மார்னிங். நேற்று கோவா அவுட் ஆகணும். அவுட் ஆகிட்ட பிறகு பேட்டரி லோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி சார்ஜ் போடவே இல்லை. 1 hour ஆகிட்ட வந்து ரூம் போய் தங்கிட்டோம். இப்போ வந்து கரெக்டாக பெங்களூருக்கு 444 444, அவங்களுக்கு வந்து 580 சந்திராயப்பட்டினன்ற ஒரு ஊர்கிட்ட பிரிஞ்சிடுவாங்க. அது வழி தான் ஒன்றா போகும். இப்போ போயிட்டு இருக்கிறோம். இது எந்த ரூட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜோக் ஃபால்ஸ் ரூட்டு. 1 hour டு ஜோக் ஃபால்ஸ் போய்ட்டு சிவமுகா போய்ட்டு சிவமுகா தான் அர்ச்சிக்கரை டு சந்திராயப்பட்டினா பெங்களூர், அந்த மாதிரி போகிறோம். சந்திராயப்பட்டினா டு மைசூர் வழியாக போயிட்டு கொள்ளைக்கால போயிட்டு கொள்ளைக்கால வந்து இப்படி போயிடுவாங்க மாதேஸ்வரம் மலை. நாம் இப்படி போகணும். இப்போது ஒரே ட்ரிப் வச்சிடலாம். திரும்ப நைட் தங்கன்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு ஸ்டாப் எடுத்து நைட் தங்கி சும்மா அதுக்காக துட்டு செலவு பண்ணிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம் மக்களே, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் அடிப்போம். அதுதான் காலையில் 6 மணிக்கே கிளம்பிட்டோம். இன்னும் போய் தான் விடியல. நல்லா பனிமூட்டமாக நல்லா இருக்குது இந்த மலை பிரதேசம். ஒரு 1 hour வந்து ஒரு 66-70 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜோக் ஃபால்ஸ் தானதுக்கப்புறம் நார்மல் ரோடு வரும். கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் வரும். அவ்வளோ இப்போ நல்லா இருக்காது, ஏன்னா இப்போ வெயில் காலம். அதனால் அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் பண்ணி முன்னாடி போய்ட்டு வரலாம், நல்லாயிருக்கும். மக்களே இங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் சூப்பராக இருக்க. மேலே பைக் போகும், ஃபோட்டோ ஷூட் செம்மையாக இருக்கும். போக போகிறாங்க, வேறு லெவலில் இருக்கு பாது. இப்போது வா சூப்பர் பிளேஸுங்க. அடா என்னமாக்குது, தரமான பிளேஸு. ಅಪ್ಪ ಗೊತ್ತಿಲ್ಲ ರೀ, ನಾವು ಟೂರಿಸ್ಟೇ. ಬೆಂಗಳೂರವರು. ಬೆಂಗಳೂರು அட தரமாக இருக்குது மரா, தரமாக இருக்குது. அப்பா ஐயோ என்னமா இருக்குது பாருங்க மக்களே. இந்த மாதிரி போனால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது மக்களே? செம்மையாக இருக்குதா? அமைதியாக காலையில் 6:30 மணிக்கு அமைதியாக சாந்தமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மொபைல் வீடியோ ஷூட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். யாருன்னா அந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் விசிட் பண்ணிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் வில்லேஜ் போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேங்கிங் பிரிட்ஜுங்க இது. நல்லா இருக்குதா? நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வண்டி வருது. இது வந்து சம்சி ரிவருங்க. சம்சி ரிவர் போயிட்டு கடலில் கலக்கிற இடம். அது கொஞ்சம் முன்னாடி வேற லெவலுக்கு இது பாருங்க. எப்படியா அது மார்னிங் டைமில் எப்படி சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் பார்க்கலையா? நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாக கொடுக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண வந்தேன். அதனால் சைலண்டாக இருந்தேன். நீங்க இதுக்குள்ள நிறைய பிரச்சனை போயிருக்கீங்க. இந்த மாதிரி போயிருக்குமா ப்ரோ? எனக்கு லைட்டா பயமா இருக்குது ப்ரோ. நேபாளல போயிருக்கேன். ரிவர் மேல இங்க பாருங்க ஹேங்கிங் பிரிட்ஜ். நேபாள் ஒன்று இருக்குதுல்ல பெருசா. நேபாளல பாருங்க. பையனுக்கு ஒரே குஷி, குஜிகுஜா தான். ப்ரோ லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரிட்ஜ்ல இப்பதான் ப்ரோ வரேன். நான் பிரிட்ஜில் போய்க்கிறேன். செம ஜாலி. அது போதண்டா ஹேங்கிங் பிரிட்ஜ். நானும் வண்டி நிக்க வச்சு தான் போட்டோ ஷூட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். தண்ணி எப்படி போகுது ப்ரோ எவ்வளவு வேகமா? சம்சி ரிவர் ப்ரோ. அது சம்சி ரிவர். சம்சி ரிவரா? சம்சி ரிவர். சம்சி ஹேங்கிங் பிரிட்ஜ், சம்சி ரிவர். இது சரி, கொஞ்சம் ஓரமா போய் vlog பண்ணிட்டு இருந்தேன். 3 பைக் ஏர்லி மார்னிங் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வரணும் ஆசைப்படுறவங்க மறக்காம வந்துட்டு போங்க, செம்மையாக இருக்குது. 3 பைக்கு நிற்க வச்சிட்டோம். பிளாக் பெல் சிட்டி ரோபோட், ஏஞ்சல், பிளாக் பெல். ஃபுல் குஷியாகிறாங்க, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ஓகே மக்களே, கோப்ரோவில் பார்க்கலாம்.
வண்டி ஸ்கிட்டாக மக்களே ஸ்லோவாக போகணுமா. வண்டிங்க வந்துகிட்டே இருக்குது. இப்போ எப்படி ஒதுங்கணும் பாருங்கள். வண்டி 2 வண்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒதுங்குது. பரவாயில்ல. ஓ பரவாயில்ல, வண்டி ஒதுங்குது. ஓஹோ பயங்கரமாக ஸ்கிட் ஆகும் சொல்கிறாங்க. நம்ம நிதானமாக போவோம், எதுக்கு ரிஸ்க் எடுக்குது வேணான்ட்டு. அப்புறம் விழுந்து வாரிக்கிட்டே எதுக்கு ரிஸ்க்கு. வா 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 அடாடாடாடா. அப்பா எண்டுக்கு வந்துட்டோம். பார்க்க தோட்டம் செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரிங்க, நல்லா இருக்குது. வண்டியில் போகிற நாம தான் சேஃப்டியாக போகணும். நான் அந்த வாரம் கூட சேஃப்டியாக போகணுமா அதில். அதான் தரமா ஆட்டா 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 ஃபுல் வீடியோங்க 360. நிறைய டூரிஸ்ட் வந்துட்டாங்க இந்த ரோட்டில். அட்ராக்ஷன், அவ்வளோ அட்ராக்ஷனில் இருக்குது இது. வா 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 நான் ப்ரோ சரி எடுத்துங்க ப்ரோ, கிளம்பலாம். வந்துட்டே இருப்பானுங்கெல்லாம் ப்ரோ. டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படியே நிற்கும் எங்கள் சைட்லேயே, ஓரமாக சென்டர்லேயே. ஒன்றும் ஆகாது. டான்ஸ் வேறு ஆடுது ப்ரோ பிரிட்ஜு. நம்ம தான் ஆட்டிகிட்டு கிடக்குறோம். எவ்வளோ வெயிட் தாங்கலாம் அது. எல்லாம் நம்மளே வைப் பார்க்குறாங்க. எல்லாம் நம்மள மாதிரி டூரிஸ்ட் கார் தான். ஹேங்கிங் பிடிச்சி பார்த்தா சும்மா இருப்பாங்களா? நாலஞ்சு நாளாக கோஸ்டல் ரோடில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இப்போது காட் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணுவோம். ரெண்டாடா என்னமா ஆகுது, சில்லுன்னு கூலிங்காக இருக்குதுங்க. அந்த கடலோரத்தில் அப்படியே வேர்த்து கொட்டும் பாருங்கள். அந்த மாதிரி வேர்த்து கொட்டும். ஃபுல்லு க்ரீனரியாக நல்லா இருக்குது பாருங்கள். என்ன ஊர் போகிற எருசப்பா கிரசப்பான்னு இருக்குது. என்னென்ன ஊர்னு தெரியல. போலீஸு போலீஸ் போலீஸ் ஃபாரஸ்ட் போலீஸ். ஃபாரஸ்ட் போலீஸ் உஷாராக போகணும். ஃபாஸ்ட்டாக போனால் துப்புடுவோம். நன்மையாக போகும். சரியான வியூவுங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இது என்ன மரம்னு தெரில. ஒரு மாதிரி தென்னை மரம் மாதிரி இருக்குது. எல்லாம் பெருசு பெருசாக.
எப்படி வெயில் காலத்துலேயும் மழை எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குதுல்ல. அப்படியே ஜிக்ஜாக்னு போகுது ரோடு, நல்லா ஜிக்ஜாக் ரோட்ஸ். கோவாக்கு போகிறங்க, போயிட்டு வரும்போது இந்த ரோடு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்பா சுருக்குன்னு பேக் டு பேக் அப்படியே ஏர்பின் பண்ணி வந்துட்டே இருக்குது பாருங்க. அப்படியே தூரமாக கூட கிடையாது, அப்படியே பின்னாடியே. ஓஹோ, பஸ்ஸு காரு எல்லாம் வருதுங்கோ. லாரி ஃபுல்லாக எரிஞ்சு போயிட்டு இருக்குது. ஐயோ எப்போ எரிஞ்சிச்சு எப்படி எரிஞ்சிச்சுன்னு கூட தெரியல. வச்சு விட்டுக்குறாங்க, வண்டியை பிளாஸ்ட் ஆகிட்டுக்குது. எப்பா என்ன அப்புறம் அப்படியே ஆகிட்டுக்குது, பிடிச்சி மேய்ஞ்சிட்டுக்குது வண்டியை. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. கபுன்னா தட்டி மக்களே, சரக்கு ஏற்றின்னு வந்து வண்டி பழகுது. சாராய வண்டி. ஐயா தூ நிற்க கூட முடியல, நமக்கு தாங்காதுப்பா சாமி. இந்த வழியாக போகிறதுக்கு சும்மா இருக்கலாம் மக்களே, அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. ஷேக் அடா மக்களே, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தேன், சும்மா அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க குரங்கு எப்படி இருக்குது, விளையாடிட்டு இருக்குது. எவ்வளோ தண்ணிலாம், எந்த தண்ணி தெரியல, அப்படியே போகுது தண்ணிங்க. ஐயோ காட்டுறேன், சூப்பராக இருக்குதுங்க. எங்கே வாட்டர் ஃபால்ஸ் வர போயிட்டு அங்கன்னு தெரியல. ப்ரோ எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குதுல ரிவர் பாரு ப்ரோ. ஐயோ எக்கோ சவுண்ட் எப்படி கேட்குது. பயங்கரமா இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ் ஏதோ போயிட்டு கீழே வர சவுண்ட் ப்ரோ, மேலே வராது ப்ரோ, போதும். ப்ரோ வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, வேற மாதிரி டிங்கடாக்கடிங். கீழே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் போக மாட்டேங்குது, கர. ஆமா சூப்பரா இருக்குது பாரு ப்ரோ. உலக புகழ்பெற்ற ஜோக் ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. This is a joke falls. எப்பவுமே வர முடியாது, காலங்காலத்தில் வந்ததுனால யாரும் இல்லை, விட்டாங்க. ஐயோ இப்படி இருக்கும் நினைச்சு கூட பார்க்கலையே. எப்படின்னு நம்ம விளாக் வந்து எண்டாக போகிறோம் சந்திராயப்பட்டினம் கிட்டேருந்து. அதுக்கு முன்னாடி நம்ம ஏஞ்சல் வாட்டி ஓட்டி பார்த்தலான்னு ஓட்டின்னு இருக்கிறேன்.